இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ரோமர் 4 அதிகாரம் 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று அவர் சொன்னது தான், அவர் சொன்னால் நடக்கும், அவர் சொன்னால் மாறாது, அவர் சொன்னது அப்படியே நிறைவேறும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினானாம், முழுவதுமாக நம்பினான். அதான் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அவனுக்கு ஆபிரகாமுக்கு 100 வயதாகி குழந்தை பிறக்கலன்னே அவன் சோர்ந்து போகலை. கர்த்தர் வாக்கு கொடுத்தா நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு இருந்தார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்தில் படிக்கிறோம். முழு நிச்சயமாக நம்பினார். அந்த முழு நிச்சயமாக நம்பினதுனால தான் கர்த்தர் அவருக்கு அந்த காரியங்களை வாக்கிய பண்ணினார். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். தேவனை மகிமைப்படுத்துகிறான், அதனால் விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் எடுக்கக்கூடிய அளவில் விசுவாசிகள் தகப்பனாக அவர் இருந்ததை நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா, முழுமையாக நம்புகிறான், முழு நிச்சயமாக நம்புகிறான், தேவனை மகிமைப்படுத்துதான். அதனால தான் அவனை அப்படி விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அவனுடைய பேக்ரவுண்டில் பார்த்தோன்னா, அவர் ஒரு விக்கிரக வணக்கம் செய்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர், விக்கிரக வணக்கத்துக்கு உள்ளவர். ஆனால் ஜீவனுள்ள தேவனை அவர் கண்டு கொண்டு நம்பினார், முழுமையாக நம்பி அவரை மகிமைப்படுத்தினார். விசுவாசத்தில் வல்லவனாக ஆகிறார். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார். அவருடைய ஈசாக்க பலிகிட சொல்லும்போது கூட, கர்த்தர் சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்லுவார்னா, கர்த்தர் எனக்கு அதை பாவனையாக திரும்ப தருவார் என்று சொல்லி தைரியமாக கூட்டிகிட்டு போகிறார். அதான் கர்த்தர் அவன் மேல் பிரியமாக இருந்தார். ஆபிரகாமின் விசுவாசத்தை கண்டு கர்த்தரே ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டதான விசுவாசம் நம்மிடத்தில் உண்டா? நம்ம நிறைய காரியங்களை விசுவாசத்தில் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவராக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கிருபை தேவன் தாமே நமக்கு தரும்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல, அப்பா என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, நான் விசுவாசியாக உண்மை முழுவதுமாக விசுவாசிக்கிறேன், முழு நிச்சயமாக உண்மை நம்பணும், உண்மை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே நம்மையும் விசுவாசத்தில் வளரச் செய்து, விசுவாசத்தினால் நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள, விசுவாசத்தினால் நீங்கள் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லியிருக்கார்ல, அந்த வார்த்தையின்படி நம்மையும் வழி நடத்துவார். நாம் ஒப்பு கொடுப்போம், பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். அப்போ நமக்கு நன்றி செலுத்திக்கிறேன். இந்த நேரத்தில் நல்லவரை எங்களிடத்திலும் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆபிரகாம் கொடுத்த அதே விசுவாசம் ஆபிரகாமுடைய சந்ததிகளாக எங்களுக்கும் நீ தர வல்லவராக இருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கும் போது பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி முழு நிச்சயத்தோடு நம்பி உண்மை மகிமைப்படுத்தி நாங்களும் விசுவாசத்தில் வளர எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி. இயேசுவின் மூலம்